ஹாய், நான் லோகநாதன். நம்ம எல்லாருமே நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதுலேயும் முக்கியமாக ஃபேண்டசி மூவிஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக் மூவிஸ், இந்த மாதிரி மூவிஸ்லாம் பற்றி பேசும்போது நமக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வர ஒரு விஷயம் என்னென்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ். அந்த மாதிரி படங்களில் எவ்வளோ ஹை அண்ட் சிஜி சிமுலேஷன் இந்த மாதிரி எவ்வளோ எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம சிம்பிளாக விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். பட் இந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பின்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், அனிமேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதை எங்கே கற்றுக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே நாங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ்க்கு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட எஃபி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபில்மி எஃபெக்ட்ஸ். விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் தான் விஎஃப்எக்ஸ். ஸோ இந்த விஎஃப்எக்ஸ்னால் என்ன, இந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம மூவி ஷூட் பண்ணும்போதே என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஃபிசிக்கலாக ரியல் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தசாவதாரம் படத்தில் கமல் சார் பல வகையான கெட்டப்ஸ் போட்டிருப்பாரு. ஸோ அந்த கெட்டப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிஜிஐயில் நம்மளால் டிஜிட்டலாகவும் க்ரியேட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு ரியலிஸ்டிக் லுக் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லாக மேக்கப்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மேக்கப் பார்த்திங்கன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஸ்பெஷல் எஃபெக்ட் தான். இதே மாதிரி ஐ படத்தில் பார்த்திங்கன்னா விக்ரம் சாருக்கு போட்டிருக்க கெட்டப்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான். இதே மாதிரி எந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ரோபோட்டை க்ளோஸ்அப்பில் காட்டுற முக்கால்வாசி சீன்ஸில் உண்மையான ரோபோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரோபோட் நமக்கு மூவியில் வர்ற மாதிரி அந்த எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணாது, பட் குறிப்பிட்ட ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணும். ஸோ அதை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனிமேட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு அந்த மூவிலாம் பார்க்கும்போது ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் யூஸ் பண்ணி காரை பிளாஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பில்டிங் வெடிக்க வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பில்டிங்கை உண்மையாலுமே வெடிக்க வைக்க முடியல அப்படின்னா நம்ம விஎஃப்எக்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இதை ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு போகணும் அப்படிங்கும்போது மட்டும் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹை பட்ஜெட் நமக்கு இதுக்கு தேவைப்படும். பட் ஒரு சில எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸில் க்ரியேட் பண்ணுற டைம் அண்ட் எஃபர்ட் அந்த பட்ஜெட்டை விட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாகவும் பட்ஜெட்டும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸை விட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விஷுவல் எஃபெக்ட்ஸுங்கிறது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட அப்படியே ஆப்போசிட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மூவி ஷூட் பண்ணும்போது நம்மளால் எந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாதோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிஜிட்டலாக க்ரியேட் பண்ணி அந்த சீனில் ஆட் பண்ணுறதா நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2.0 படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பில்டிங் சைஸில் இருக்க ரோபோட்ஸ் ஒரு ஸ்டேடியம்குள்ளே ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை நம்ம ரியல் லைஃப்பில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை விஎஃப்எக்ஸில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அவதார் படத்தில் வர அந்த ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சிஜிஐயில் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி லைஃப் ஆஃப் பை படத்தில் வர அந்த புலி கூட டிஜிட்டலாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு போட்டுக்குள்ளே ஒரு ஹியூமன் கேரக்டர் வச்சுட்டு நம்மளால் ஷூட்டிங் அப்போ ஒரு புலியை ரியலிஸ்டிக்காக அந்த போட்டுக்குள்ளே வச்சு ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் தனியாக நமக்கு சிஜி யூஸ் பண்ணி நமக்கு அங்கே ஒரு புலியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாற்றி நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம அங்கங்கே நம்ம எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் எங்கே எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பட் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பேருக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பற்றினா ஒரு அப்டேட் நான் சொல்லிடுறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி மினிமம் ஒரு வீடியோலேருந்து 3 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் அப்லோட் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் யோசிக்கணும். அது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே இன்ஸ்டாகிராமில் இல்லை இமெயிலில் இல்லை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற டாபிக்ஸ் தான் நான் அதிகமாக பேசுவேன். ஸோ அதுக்கடுத்து அந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஸோ அடுத்தது எல்லாத்துக்கும் அந்த டாபிக் ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அடுத்து அதை ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி அனிமேஷன் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஆயிடுது. அந்த 10 டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ஃபுல் டைம் ஜாப், அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்,
அதுக்கப்புறம் ஆன்லைன் டீச்சிங். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு ஃப்ரீ டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் தான். ஸோ அந்த டைமில் தான் வந்து உட்காந்து யூடியூபுக்கு ஸ்கிரிப்டிங், அதுக்கப்புறம் ஷூட்டிங், எடிட்டிங், அனிமேஷன் இந்த எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால தான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ எஃபர்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு டாபிக் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயமாவது புதுசாக கற்றுக்கணும். அதே மாதிரி அந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் வந்து அந்த டாபிக் ஈஸியாக புரியணும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததோட அதிகமான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. ஸோ இப்போ உங்களை நம்பி நான் இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து அடுத்து எடுத்து வைக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். இதனால் நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஆக முடியும். அது எப்படின்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வீடியோஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த சேனலை இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது போக மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட விஎஃப்எக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராக்கிங். ஸோ இந்த கேமரா ட்ராக்கிங் வந்து நம்ம நார்மலாக 2-3 நேம்ஸில் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கேமரா சால்விங்னு சொல்லுவாங்க, இல்லை மேட்ச் மூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கேமரா ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராக்கிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை மேட்ச் மூவிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூவி ஷூட் பண்ணும்போது அந்த கேமரா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு சாஃப்ட்வேருக்குள்ளே விர்ச்சுவலாக ஒரு கேமரா க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கேமரா ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணால் அந்த கேமரா வந்து எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகிருக்கோ அதே மூமெண்ட்ஸை உங்களுக்கு அந்த க்ரியேட் பண்ண விர்ச்சுவல் கேமரா கூட லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ எதுக்காக வந்து இப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D எலமெண்ட்டை வந்து ஒரு சீனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அந்த சீனை ஷூட் பண்ணும்போது அந்த கேமரா எப்படிலாம் மூவ் ஆகிருக்கும் அதே மூமெண்ட் வந்து உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் கேமராவும் மூவ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த 3D எலமெண்ட் வந்து உங்களுக்கு அந்த சீனில் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கேமரா தனியாக ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு அந்த 3D எலமெண்ட் தனியாக வந்து ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கேமரா ட்ராக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் +++ஆவோ இல்லை வந்து டாட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம அந்த பாயிண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கேமராவை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே டாப் ரைட் கார்னரில் ஒரு கார்டு வந்து கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கேமரா ட்ராக்கிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்ம அதுக்கு பின்னாடி இருக்க க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் அதெல்லாம் எப்படி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு எலமெண்ட் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து செகண்ட் ப்ராசஸ் குரோமா கீயிங். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவி ஷூட் பண்ணும்போது இந்த பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் வந்து வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை நியூக் இந்த மாதிரி கம்பாஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே குயிக்கான ப்ராசஸ் தான். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணும்போது கரெக்டான லைட்டிங் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியான விஷயம். ஸோ இதே வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை ப்ளூ ஸ்க்ரீனோ யூஸ் பண்ணாமல் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அந்த வீடியோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் மேனுவலாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்மளோட அடுத்த டாபிக், அதாவது ரோட்டோஸ்கோப்பிங். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரோட்டோஸ்கோப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனில் ஃபோர்க்ரவுண்ட் எலமெண்ட் இல்லை பேக்ரவுண்ட் எலமெண்ட் ஏதாவது ஒன்று வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு சீனில் இருக்க ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு சீனில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் இதை வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் மேனுவலாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கட் பண்ணணும். ஸோ ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் அப்படிங்கும்போது ஒரு செகண்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னாவே உங்களுக்கு 24 ஃபோட்டோஸை கட் பண்ணணும். ஸோ குரோமா கீயிங் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோட்டோஸ்கோப்பிங் டெக்னிக் வந்து ரொம்பவுமே வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ இதில் தான் வந்து இன்னொரு டெக்னிக்கும் வரும், அது என்னென்னா ஒயர் ரிமூவல்.
ஸோ ஒரு மூவி வந்து ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பறந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது மூவி ஷூட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு ரோப் வந்து கட்டியிருப்பாங்க சேஃப்டிக்காக. சம்டைம்ஸ் வந்து அந்த ரோப்ஸ்னால தான் வந்து அவங்க அந்த பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். ஸோ அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் அந்த ஒயர்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எடுக்கிற அந்த ப்ரொசீஜர் பேர் வந்து ஒயர் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோஸ்கோப்பிங் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து ரோட்டோஸ்கோப்பிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் பெயிண்டிங். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து மேட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்க ஒரு சில விஷயங்களை ஃபோட்டோஸாவோ இல்லை இமேஜஸாவோ எடுத்துட்டு அதில் இருக்க குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீனை சூப்பராக கிரியேட் பண்ணுறதா வந்து இந்த மேட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் பண்ணுற வேலை. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் அந்த அருவி வந்து பல கிலோமீட்டருக்கு மேலேருந்து கீழே வந்து கொட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரியல் லைஃப்பில் இருக்க ஒரு அருவியை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி குறிப்பிட்ட இடத்துல அப்படியே டூப்ளிகேட் பண்ணி மேலே வச்சுட்டு அது கூட இன்னும் ரியலிசம் கொண்டு வரதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் வேறு பக்கம் ஷூட் பண்ண அருவி சின்னதாக இருக்கிறதோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய மேசிவாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இன்னும் பிரம்மாண்டமாக காட்டுறதுக்கு இன்னும் பெரிய பெரிய பாறைகள் வந்து அங்கங்கே இருக்க மாதிரியும் அங்கங்கே ஷூட் பண்ண ஒரு பாறையோட இமேஜோ இல்லை அந்த மாதிரிலாம் அதில் வந்து குறிப்பிட்ட இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அதுக்கு ஃபோர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டெயின் வந்து அந்த மவுண்டெயின் வழியாக நம்ம வந்து அந்த அருவியை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காகனா அந்த ஒரு பிரம்மாண்டமாக வந்து அந்த அருவியோட சைஸ் ரொம்பவுமே பெரிய அருவி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து மேட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட் பெயிண்டிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டலாக எடிட் பண்ணுறது இல்லை டிஜிட்டல் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்னு இருந்தால் அந்த டைம்லேயே வந்து மேட் பெயிண்டிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து நமக்கு அந்த சீனுக்குள்ளே என்ன எலமெண்ட் வந்து வரப்போகுதோ அதை வந்து நம்ம அந்த கிளாஸ் ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அது போக நம்மளோட கேரக்டர் வந்து எங்கே வந்து எது வரைக்கும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு அந்த ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம கேமராவோட லென்ஸ் முன்னாடி வச்சு ஷூட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சீனில் கரெக்டாக அந்த எலமெண்ட்டும் இருக்க மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான கேமரா ஆங்கிள் அதுக்கப்புறம் இந்த மேட் பெயிண்டிங்கை பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு அவுட்புட் வந்து வேறு லெவலாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்போஸ்டிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இல்லாத டைம்லேயே வந்து அவங்க இந்த லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து நம்ம மேட் எலமெண்ட்டாக வச்சு நம்ம அப்போவே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இதை மேட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. முக்கால்வாசி நம்ம வந்து சிஜி சாஃப்ட்வேர்ஸில் இந்த மாதிரி டிஜிட்டலாக தான் நம்ம கம்போஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் அந்த நேம் வந்து நம்ம அப்படியே மேட் பெயிண்டிங்னே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம இந்த மேட் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து நம்மளோட சீனில் ஒரு 3D ஆப்ஜெக்ட்டோ இல்லை வந்து ஒரு 3D மாடலை வந்து நம்ம அனிமேட் பண்ணி நம்மளோட சீனில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.